காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். தற்போது ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன? இது குறித்தான விரிவான தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர் பழங்குடியினர் மற்றும் இதில் சேர்ந்தவர்கள் இலவச பட்டா கேட்டு கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் முன்னெடுத்து இதுவரை எந்தவித பதிலும் இல்லை. அவர் மாவட்ட ஆட்சியர்களிடம் மற்றும் தாலுகா அலுவலகத்திலும் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியிலையும் பட்டா வழங்காத சொல்லி அங்கேயும் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் அவர்களுக்கு வழங்கவில்லை. ஆட்சி காலமே இப்போ இன்னும் 2 மாதத்தில் முடிவடைய நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியை சேர்ந்தவர்களும் இளவரசை சேர்ந்தவர்களும் 100க்கும் மேற்பட்ட தாலுகா அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு இப்போ இந்த இலவச வீட்டு மனப்பட்டா வழங்க வேண்டும். நாங்கள் பலமுறை இந்த கோரிக்கை வைத்தும் மாவட்ட அமைச்சரான தாம் அன்பரசிடமும் தொகுதி எம்எல்ஏ கிட்டும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு அதிகாரிகிட்டும் நாங்கள் மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆட்சி காலமே முடிய போது ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போது எங்களுக்கு இந்த இல்லர் குடும்பம் பழங்குடி மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு இலவச பட்டா இருந்தால் தான் நாங்கள் அதாவது மின்சாரம் மற்றும் பல வசதிகள் நாங்கள் செய்து கொள்ள முடியும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இலவச மின்சாரம் பகுதி இல்லாதனாலும் இந்த பகுதியில் சாக்கடை நீர்லாம் கழிவுநீர்லாம் அங்கேயே ஓடுவதால் இந்த பகுதி துர்நாற்றம் வீசப்பட்டு குழந்தைகள் பிரிவுலாம் இந்த பூச்சிக்கடினால் பயந்து நாங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்து இதுவரைக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு பட்டா வழங்கினால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்லும் என்று தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிக்கந்தர் பாஷா. விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.